ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வீடியோவை ஃபாலோ பண்ணிடுங்க, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியங்கள். ஆனால் இந்த காலத்து ஓவியங்கள் இல்லை, அந்த காலத்தில் எப்படி ஓவியத்தெல்லாம் ஆரம்பித்தாங்க அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் பெயிண்டிங்கு, வாட்டர் பெயிண்டிங்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருக்குது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குகை ஓவியம். இந்த குகை ஓவியம் தான் அந்த ஓவியத்தில் இருக்கிறது ஸ்பெஷல். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த காலத்து மனிதர்கள்லாம் குகையில் தான் தாங்க. நாங்கள் இந்த மாதிரி வீடு இல்லை, அந்தஸ்து இல்லை, சொத்துலாம் இல்லை, குகையில் தான் தங்கினாங்க. அங்கே தான் அவங்களுடைய ஓவியத்தோடலாம் அங்கே தான் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிச்சு தான் இது வரைக்கும் வந்துருக்கு. வாங்க ஓவியம் ஃபஸ்ட்டு டைப்ஸ் என்ன ஓவியம் பார்த்துடலாம். குகை ஓவியம், செப்பேடு ஓவியம், துணி ஓவியம், இந்த மாதிரி நிறைய ஓவியம் இருக்குது. அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணா சீக்கிரமாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வாங்க, இந்த குகை ஓவியம் எப்படின்னா, இப்போ இந்த குகையில் அந்த காலத்து மனுஷங்களாம் நிறைய வரைஞ்சிருப்பாங்க. அது இப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த காலத்தில் அவங்க வரைஞ்சதுனால தான் இங்கே போகணுமா போகக்கூடாதான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து துணி ஓவியம். அந்த காலத்து ராஜாங்கள்லாம் துணியில் எல்லாரும் நிறைய ஓவியம் தான் இருக்கும். அதுதான் துணி ஓவியம்னு சொல்லுவாங்க. அந்த துணி ஓவியத்தில் செம்மையாக இருக்கும், டிசைன்லாம் போடுவாங்க. இப்போ இருக்கிற துணி ஓவியம் அதே மாதிரி தான். அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, ராஜாக்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டுன்னு வந்திருந்தாங்க. அடுத்து பார்க்க போகிறது கிளாஸில். இப்போ கிளாஸ்லலாம் ஆர்ட் போட்டு இப்போ வந்து இருக்கிறத புதுசாக நியூ மாடல் கிளாஸில் ஓவியம் பண்ணுறது, அதுவும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. அடுத்து இப்போ டைப்ஸ்லாம் பார்க்கலாம். குகை ஓவியம், செப்பேடு ஓவியம், கண்ணாடி ஓவியம், அடுத்து நவீன ஓவியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் நான் ஒரு 20 தான் சொல்லுவேன். தந்த ஓவியம், அடுத்து அந்த ஓலைச்சுவடி ஓவியம், அப்புறம் குகை ஓவியம் நம்ம பார்த்தோம். அதுவும் இதில் இருக்குங்க, அது மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி சொல்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓவியம்லாம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய ஓவியம்லாம் வேணும்னா கீழே தான் இங்கே இருக்குல்ல, லைக் இங்கே இருக்குது, சப்ஸ்கிரைப் இங்கே இருக்குது, அதை டக்குன்னு ஆன் பண்ணி விட்டு வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சீக்கிரமாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய ஓவியங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து சொல்லணும்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா, அதான் நான் எப்போவுமே சொல்கிறது, இப்போ கூட சொன்னேன், அது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் இப்போ சொல்கிறேன், அது வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? வாங்க, வெல்கம் டு வாட்சிங் வீடியோ. அந்த மாதிரி ஒரு சேனல் போடலான்னு இருக்கோம். என்னுடைய சேனல் ஒன்று வச்சுருக்கேன், ஜானு. அது பார்க்கலன்னா கூட ஜான் ஜிடே அப்படி போட்டு ஜிஜே அப்படி போடணும், ஓகேங்களா? அது கேபிட்டல் தான் போடணும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்கள் அப்பா சில தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கும் இது வேணும், நோட்டிஃபிகேஷன்லாம் வேணும். நான் சொல்லிட்டு எங்களுக்கும் இது பண்ணிடுங்க. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.